கடந்த ஆட்சி காலங்கள்ல எந்த ஒரு அரசுமே செய்யாத மிகப்பெரிய சாதனையை தாவேக அரசு முடிச்சு காமிச்சிருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இதுவரையுமே தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் என்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. எல்லா துறையிலுமே நாங்க ஊழலை ஒழிச்சிருக்கோம். அதன் அடுத்த கட்டமாக நாங்க பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழலையுமே ஒழிச்சிட்டோம். சோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆக சிறந்த அமைச்சர் ராஜ்மோகன் கிடைச்சிருக்காரு. அதன் விளைவாக அரசு பள்ளி மட்டும் இல்ல, தனியார் பள்ளியில நடக்கக்கூடிய ஊழல்கள், லஞ்சம் எல்லாமே ஒழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க சமீபத்தில் நடந்த இந்த தனியார் பள்ளிகளுக்கான இந்த அங்கீகரிக்கான சான்று கொடுப்பாங்களே, அந்த விழால ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருந்தாரு. சோ தாவேக அரசுக்கு ஆமாம் போடும் விதமாக சில தனியார் பள்ளியை சார்ந்த உரிமையாளர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆமாங்க திமுக ஆட்சியில உண்மையாலே லஞ்சம் என்பது தலை விரிச்சு ஆடிச்சு, எங்களால ஒரு பள்ளியை நடத்தவே முடியலன்ற மாதிரி ஒருத்தரா எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல முதல் குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோஹோ நிறுவனத்தோட ஸ்ரீதர் வேம்பு. இவர் என்ன குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாருன்னா, இவர் வந்து கலைவாணி கல்வி மையம் அப்படின்ற ஒரு ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த ஸ்கூலுக்கான அங்கீகாரத்தை பெற திமுக ஆட்சியில ஒரு பாடா பட்டிருக்காராம். அதாவது இந்த கல்வி நிறுவனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு திமுக அரசு வந்து பல லட்சம் வந்து லஞ்சம் கேட்டாங்க. அதனால இந்த கல்வி நிறுவனத்தை ரன் பண்ணவே எனக்கு மிகப்பெரிய ஒரு டிலே ஆச்சு. ஆனா தாவேக அரசு அமைஞ்ச அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல, ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு அப்ரூவல் கிடைச்சிச்சு. திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நீங்க கொடுப்பீங்க நாங்க நம்பவே இல்லைன்ற மாதிரி தொடர்ந்து திமுக ஆட்சியை வந்து குற்றம் சாட்டி தாவேக ஆட்சி அப்படியே தூக்கி பிடிச்சிருக்காரு. ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க போட்டு உடைச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அதனால ஸ்ரீதர் வேம்புவை நோக்கி பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு எழ தொடங்கி இருக்கு. அதனால ஸ்ரீதர் வேம்பு வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நோக்கி பல்வேறு கேள்விகள் வெளியே வந்திருக்கு. இவர் எங்கெங்கெல்லாம் பொய் சொல்லியிருக்காரு, என்னென்ன போலியான குற்றச்சாட்டுகள்னு சொல்லி நான் லிஸ்ட் போட்டு அடிக்கிறேன், நீங்க பாருங்க. முதல்ல இவர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கலைவாணி கல்வி மையம் என்பது NIOS கீழே வரக்கூடிய ஒரு பள்ளி, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங். இது இந்த போர்ட்டல் யார் கீழே இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு கீழே இருக்கு. ஸோ இந்த மொத்த கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கும்னா யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஸோ இந்த NIOS பிரிவு கீழே வரக்கூடிய எல்லா பள்ளிகளுடைய அந்த அங்கீகாரம் வழங்குறது, அதை கட்டுப்படுத்துறது, பாடத்திட்டங்களை கொடுக்கறது, இந்த எல்லா கண்ட்ரோலுமே யூனியன் கவர்மெண்ட் இருக்கும். சோ இப்படி இருக்கும் பட்சத்துல இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் என்பது NIOS கீழே வரும். இப்ப இவர் சொல்றாருல, அங்கீகாரம் கொடுக்க திமுக அரசு வந்து அவ்வளவு லஞ்சம் கேட்டாங்க, அவங்க அங்கீகாரமே கொடுக்கல, அதனால இந்த நிறுவனத்தை என்னால இயக்க முடியல, ஒரு இலவசமான ஒரு கல்வி நிறுவனம் தெரிஞ்சுமே அவங்க கொடுக்கலன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறார்ல. இப்ப எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்க இயக்கக்கூடிய இந்த பள்ளி என்பது ஒன்றிய அரசின் கீழே வரும். சோ உங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னா அதை தர வேண்டிய இடம் என்பது யூனியன் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்காது. சோ நீங்க எதன் அடிப்படையில் நீங்க அப்படி சொல்றீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தரலன்னு சொல்லி? அப்ப இந்த அங்கீகாரம் என்பது யூனியன் கவர்மெண்ட் தான் கொடுத்தாகணும். அப்ப இந்த முதல் விஷயத்துல ஒரு அடி வாங்கிட்டாரு. இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஆனா கொடுக்கலன்னு சொல்லி ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாரு. சரிங்க, உங்களால வந்து ப்ரூவ் பண்ண முடியல வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு DTCP அப்ரூவல் கேட்டிருப்பீங்க. இந்த அப்ரூவலை வந்து எல்லா நிறுவனங்களும் கேட்கணும்னா எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே போர்ட்டல தான் அப்ளை பண்ணுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல தான் நீங்க போய் அப்ளை பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் பள்ளி கல்வித்துறை நிறுவனங்களும் இதுல தான் அப்ளை பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க எப்போ அப்ளை பண்ணீங்க, எப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மறுப்பு தெரிவிச்சு அந்த ஐடியா மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்கும் போது, நான் வந்து ஸ்ரீதர் வேம்புவா இருந்தேன்னா, என் மேல உண்மை இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், டப்பு டப்பு டப்புன்னு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து ஐடியா எடுத்து கொடுத்துட்டு, பாருங்க இந்த தேதியில நான் அப்ரூவல் கேட்டிருக்கேன், இதுவரையுமே தமிழக அரசு கொடுக்கலன்னு சொல்லி நான் ஒரு டேட்டா கொடுத்துருப்பேன். ஆனா இதுவரையுமே இப்படிப்பட்ட ஒரு டேட்டாவை அவர் கொடுக்கவே இல்லை. இந்த NIOS இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுக்க வேண்டிய கட்டாயமே இல்லை, அதுல மாட்டினாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சரி நீங்க எப்ப அப்ளை பண்ணீங்க அந்த டீட்டெயில கொடுங்கன்னா அதுவே இதுவரை தராம இருக்காரு. கடைசியா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது என்னோட ஃப்ரெண்டோட நிறுவனம், அதுக்கப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன்னு சொல்லி லிஸ்ட்லயே இல்லாத விஷயங்களை போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. இறுதியா அவர் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, என்ன இது, நான் வந்து சாதாரணமா ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சேன், நான் தாவேக அரசுக்கு புகழ்ந்து பாராட்டெல்லாம் அவங்களுக்கு ஒரு நன்மை தேடி கொடுக்கலாம் நினைச்சேன், இப்ப ஆதாரம் கேட்கறாங்களே. எதிர்கட்சி தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா எப்பவுமே ஆதாரம் இல்லாம பேச மாட்டாங்க, ஆதாரத்தை கேட்பாங்களே, இப்ப என்ன பண்றது? சரி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய என்ன மாதிரி எல்லாருமே வந்து கான்ல இருப்பாங்கல்ல, என்னடா இது இவங்க மும்மொழி கொள்கையை உள்ள கொண்டு வர மாட்டாங்களே, CBSE பாடத்திட்டங்களை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்த முடியலையே, தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் சிறப்பாக இயங்குது, சோ ஹிந்தியை திணிக்க முடியலையேன்னு சொல்லி யாரெல்லாம் வந்து திமுக அரசின் மீது சில கான்ல இருக்கிறாங்களோ அந்த பள்ளிகள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றிணைக்கலாம்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. சோ எல்லாருமே வந்து எக்ஸ்போஸ் ஆகுங்க,
யாரெல்லாம் திமுக அரசின் கீழே இந்த மாதிரி ஒரு லஞ்சத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த ஸ்கூல்ல எக்ஸ்போஸ் ஆகுங்கன்னு சொல்லி இவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இதுக்கு வந்து முளைச்சிட்டு வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வினிதா கோவிந்தசாமி. இவங்க யாருன்னா அபிபிந்தோ வித்யாலயாவோட கரஸ்பாண்டன்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா என்னோட பள்ளிக்குமே திமுக அரசு இவ்வளவு மோசடி பண்ணாங்க, அதனால இவ்வளவு லஞ்சம் கேட்டதால நான் பள்ளியை இழுத்து மூடிடலான்ற நிலைமைக்கு போயிட்டேன்ற மாதிரி இவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. யார் இது திடீர்னு முளைச்சு வராங்களே, இவங்களோட பின்புலம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பார்ப்பன பாடத்திட்டம்லாம் இருக்குல்ல, இந்த வேதம், ஆரியம், சனாதனம் போன்ற RSS கீழே இயங்கக்கூடிய இந்த பள்ளிகளை வந்து தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய ஒரு நபராக தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்கள போய் பாத்தீங்கன்னா மோடி அவர்களை பாராட்டு தெரிவிச்சிருப்பாங்க, குருமூர்த்தியை வந்து பாராட்டு தெரிவிச்சிருப்பாங்க, அமித்ஷாக்கு பாராட்டு தெரிவிச்சிருப்பாங்க. சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அடிப்படையில இவங்க ஒரு பிஜேபி வாதியாக இருக்கிறாங்க. சோ இவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அடுத்ததான் இவங்களோட குற்றச்சாட்டுக்குமே இதுவரை எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. அடுத்ததான் ஸ்ரீதர் வேம்பு வரதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து எக்ஸ்போஸ் ஆனாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் கூட்டமைப்போட மாநில பொதுச் செயலாளர் KR நந்தகுமார். இவரு பிஜேபியை சார்ந்த ஒரு மாநில கல்வி அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இவர் என்ன சொல்றாருன்னா, இதே குற்றச்சாட்டை இவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. அப்ப நீங்க எங்க லிங்க் போட்டாலுமே இப்போ ஸ்ரீதர் வேம்பு என்பவர் ஒரு RSS காரரு, சோ இங்க இருக்கக்கூடிய வினிதா என்பவர் ஒரு பிஜேபி சப்போர்டரு, நந்தகுமாரை பொறுத்தவரையுமே ஒரு நேரடியாக ஒரு பிஜேபி காரர் தான், ஒரு கல்வி அமைச்சராக இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்களே, அப்ப இவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பிரச்சனையாக எது இருக்கு? இப்ப நந்தகுமார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. நந்தகுமார் அவர்களை பொறுத்தவரையுமே கடந்த ஆட்சி காலங்களில் இதே பவரை தானே அவர் இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தா ஒரு CBI மூலமா இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்க முடியும். இது மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயமாக இது வெடிச்சிருக்கும். நீங்க உண்மையிலே உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஊழல் நடந்துச்சுன்னா, நீங்க ஈஸியாக திமுக அரசை நீங்க முடிச்சு விட்டுருக்கலாமே. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப எதற்காக நீங்க முளைச்சிட்டு வரீங்க? அப்ப என்னன்னா, இவர் பின்புலத்தை தோண்டி பார்த்தோம்னா, சங்கராச்சாரிய மடத்துக்கு சொந்தமான ஒரு நிலத்துல வந்து ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல்ல மின்விசிறி கீழே விழுந்து ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு மாணவர் உயிரிழப்பு செஞ்சுறாங்க. அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு போராட்டங்கள்லாம் நடைபெற ஆரம்பிக்குது. அந்த டைம்ல நந்தகுமார் உள்ள போயிட்டு இந்த ஸ்கூல் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் வாடகை கட்டுற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அந்த வாடகையை ஒழுங்கா கட்டல, இந்த மாதிரி ஒரு கேஸ் அவர் மேல இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடிய எல்லா தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஃபோர்ஜரி சர்டிபிகேட், இந்த மாதிரி இப்போ அபிஷியலா இல்லாம இல்லீகலான ஒரு முறையில அங்கீகார சர்டிபிகேட்டை வாங்கி கொடுக்குற வேலைகளை இவர் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லி லிஸ்ட் போட்டு அடிக்கிறாங்க திமுக காரங்க. இதுக்கு அவங்க தரப்புல இருந்து பதில் இருக்குமா? சோ இந்த 2 கேஸ் இருக்கு. இந்த கேஸை எப்படி தாவேக அரசு கையாள போகுதுன்னு சொல்லி வெளிப்படையாக நீங்க மக்களுக்கு சொல்லணும். அப்ப நந்தகுமார் அவர்கள் இவ்வளவு நாளா அமைதியா இருந்துட்டு இப்ப எக்ஸ்போஸ் ஆகுறாருன்னா, இந்த மாதிரியான கேஸ்ல கண்டிப்பா நான் DMK பிறகு தப்பிச்சுக்க முடியாது. அதனால இப்ப நான் தப்பிச்சுக்கணும், இந்த கேஸ்ல நீங்க நடவடிக்கை எடுக்க கூடாது. அதனால உங்க அரசுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன், எங்க ஆளுங்களை வந்து நான் தூண்டி விடுறேன். எல்லாருமே தாவேக அரசு தான் பயங்கரமா இருக்கு, பள்ளி கல்வித்துறையில ஊழலே இல்ல, தனியார் பள்ளிகளுமே எந்த ஒரு இணைச்சலுமே இல்லாம இந்த தாவேக அரசின் கீழே சிறப்பாக இயங்குதுன்னு சொல்லி நாங்க வந்து ஒரு இதுவை ஃப்ரேம் பண்றோம், நம்ம அப்படியே வளர்த்து விட்டுக்கலாம், நம்ம வந்து ஒன்னு விட்டு ஒன்னா உள்ள இறைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட டீலிங் என்பது இருக்கு. இப்ப நீங்க ஒட்டுமொத்தமா கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாருமே நம்பிட்டாங்க. ஏன்னா இந்த நிதி அறிக்கை வெளியிடுறாங்க, மின்சாரத்துறையில ஊழல் வெளியிடுறாங்க, அது பாக்குற மக்களுக்கு எல்லாமே டீடைலா சொல்ல மாட்டாங்க. மொட்டையா பாத்தீங்கன்னா இவ்வளவு கடன் இவ்வளவு கடன் இவ்வளவு ஊழல்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையில் நடத்தி முடிச்சிடுறாங்க. அப்ப இவங்க செட் பண்ணி வச்சிருக்க ஃபேம் என்பது எப்படி இருக்குன்னா, திமுக அரசுல இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்களா, இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்களா, அந்த கடனை எதுக்காக செலவு பண்ணிருக்காங்க, இது கடந்த ஆட்சி காலங்களை பொறுத்த வரையுமே இந்த ஆட்சியில் எவ்வளவு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி எந்த ஒரு பதிலுமே இல்லாம மொட்டையா திமுக அரசு என்பது ஊழல், அவங்க கடன்ற மாதிரி திருச்சி பேசிட்டாங்க. சோ இந்த சமயத்துல இந்த மாதிரியாக ஒரு குற்றச்சாட்டு வரும்போது மக்கள் இதையும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா மக்களுக்கு புரியக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை எழுப்புவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு மிக சிறப்பான கல்வித்துறை அமைச்சர் நம்மளுக்கு இருந்தாங்க. சோ ஒன்றிய அரசு என்பது தேசிய கல்விக் கொள்கையை உள்ள கொண்டு வரும்போது நீங்க PMC திட்டத்தை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டே ஆகணும். நீங்க வந்து ஹிந்திலாம் ஏத்துக்கிட்டாதான், இந்த மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு 3000 கோடி மேல நாங்க நிதி தருவோம்னு சொல்லும் போது, அப்படிப்பட்ட ஒரு நிதியே எங்களுக்கு வேணாம், நாங்க எங்க சொந்த நிதியிலேயே தமிழ்நாட்டு மாணவர்களை சிறப்பாக படிச்சு வச்சு காட்டுறேன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த 4 முதல் திட்டமா இருக்கணும், தமிழ் புதல் திட்டமா இருக்கும், எல்லாமே சிறப்பான திட்டங்களை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து ஒன்றிய அரசோட பங்களிப்பே இல்லாம சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்திருந்தாங்க. சோ எங்க மாநில உரிமைகளுக்கு எதிராக, தமிழக மாணவர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் கொண்டு வரீங்கன்னா அதை பண்ணாதான் உங்களுக்கு நிதின்னு சொன்னா அந்த நிதியே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி RSS ஓட இந்த அறிவியல் பூர்வமற்ற இந்த வேத ரீதியான கல்வி இருக்குல்ல, இந்த வேதத்தை படிங்க, ஆரியத்தை படிங்க,
சனாதனத்தை படிங்கன்னு சொல்லி அவங்க ஒரு சிலபஸ் வச்சிருக்காங்களே, அதை தமிழ்நாட்டை திணிக்கக்கூடிய வேலைகள் எங்களுக்கு வேணாம். எங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அறிவியல் ரீதியான பாடத்திட்டம் தான் இருக்கணும்னு சொல்லி சிறப்பான ஒரு ஆட்சியை கடந்த ஆட்சி காலங்களில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கோ ஒன்றிய அரசுக்குமே திமுக அரசை பார்த்தா பிடிக்காது. சோ இப்ப குற்றச்சாட்டுகளை எழுப்பக்கூடிய அனைவருமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபி RSS ஆதரிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி ஆளணும்லாம் இல்ல, மறைமுகமாக பாத்தீங்கன்னா அதோ வந்தே மாதிரம் உள்ள வந்துருச்சு, தமிழ் தாய் வாழ்த்து பாடகத்துக்கே கெஞ்ச வேண்டிய நிலைமை என்பது வந்துருச்சு, திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை பூசிட்டாங்க, தமிழக மாநில கல்லூரிகளை வந்து துணைவேந்தரையா நியமிக்கணும், அந்த அதிகாரம் எதற்காக முதலமைச்சர்கிட்ட இருக்கணும்னு கேட்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அடுத்ததான் இந்த மும்மொழி கொள்கை உள்ள வருவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்படி நம்ம கண்ணுக்கே தெரியாம பிஜேபி உள்ள வரணும் இல்ல, எல்லா விஷயங்களுமே ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளை அதிகப்படுத்தணும், தனியார் பள்ளிகளை அதிகப்படுத்தினா அதுல மும்மொழி கொள்கையை அவங்க ஈஸியா கொண்டு வர முடியும். அதனால இந்த இந்திய திணிப்பு என்பது ரொம்ப இன்னுமே ஈஸியா ஆயிடும். சோ இந்த பிஎம்சி திட்டத்தை எப்படின்னா தமிழ்நாட்டுல கொண்டு வந்துடணும்னு சொல்லி தான் இவ்வளவு விஷயங்களை தொடர்ந்து நடத்திட்டே வராங்க. தனியார் பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த ஊழல் நடவடிக்கை எல்லாமே ஒழிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம். சோ ஊழலை ஒழிக்கிறது மூலியமாக இந்த நலன் என்பது மக்களை போய் சேருமானா கண்டிப்பா சேராது. தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இந்த ஃபீஸ் கட்டமைப்பை நீங்க ஒழுங்குபடுத்தணும். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும்னா அந்த ஃபீஸ் என்பது உயர்கல்வியே படிச்சுட்டு போயிடலாம், அந்த அளவுக்கான ஒரு ஃபீஸ் என்பது எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு. எதேதோ ஃபீஸ் போடுறாங்க, பஸ் ஃபீஸ்ன்றாங்க, லேப் ஃபீஸ், புக் ஃபீஸ், எதேதோ ஃபீஸ் போட்டு ஒரு 50,000 60,000 எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு 1 லட்சம் வரையுமே ஃபீஸ் போடுறாங்க. இதுல உங்களால மாற்றம் கொண்டு வர முடியுமா? அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க தனியார் துறை கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னா அதனால லாபம் அடைய போவது அங்க தனியார் நிறுவனம் நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் தான், அந்த நிறுவனங்கள் தான். இந்த பயன் என்பது மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னா இவ்வளவு நாளா அவங்க லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை எப்படி ஈடு செஞ்சிருப்பாங்க? இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட மாணவர்கள் கிட்ட என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதிகமான ஃபீஸை வாங்கியிருப்பாங்க. சோ அந்த ஃபீஸை குறைக்க சொல்லுங்க. அப்படி குறைச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் பயனடைவாங்க. சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு காட்டுங்க. இன்னைக்கு நீங்க அடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான உண்மையான ஆதாரங்களை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நேர்மையாக தமிழ்நாடு என்பது வரவேற்கும். இப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தாவேக்கவினர் பரப்பிட்டே வராங்க. இன்னைக்கு தமிழக அரசை ஆதரிக்கக்கூடிய எல்லா நபர்களும் நேரடியாக பிஜேபி சப்போர்ட் பண்ற ஆட்களாக இருக்கிறாங்க. இவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. சோ கொள்கை ரீதியான எதிரிகள் எதற்காக தாவேக்காவை சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா தாவேக்க அரசு உள்ள வந்ததுமே யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ பிஜேபிக்கும் சனாதனவாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக சந்தோஷமாக இருக்கு. இவ்வளவு நாளாவே சமத்துவம் பேசுறாங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், பெண்களுக்கு சம உரிமை, இப்படி எப்ப பார்த்தாலும் சமத்துவம் பேசிக் கொண்டிருந்த ஒரு கட்சி என்பது இப்ப தமிழ்நாட்டை ஆளவில்லை, வேற ஒருத்தர் உள்ள வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படின்னா இருந்துக்கலாம், பார்ப்பன ஆதிக்கம் என்பது தமிழ்நாட்டுல தொடர்ந்து செலுத்தணும்னு சொல்லி எல்லாருமே பிஜேபி RSS ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தாலுமே கண்மூடித்தனமாக நம்பாம அந்த குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைப்பவர்கள் யார், அவரோட நோக்கம் என்னவா இருக்கு, அந்த குற்றச்சாட்டு என்பது உண்மைதானா, இதுக்கு அந்த எதிர்க்கட்சி தரப்புல இருந்து என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் மக்கள் நம்ம எல்லாருமே முடிவெடுக்கக்கூடிய கட்டாயம் என்பது இப்ப இருக்கு. ஏன்னா அரசியலை பொறுத்தவரையுமே பல்வேறு போலியான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க, ஆதாரம் இல்லாம இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாமே சாமானிய மக்களாக இருக்கிறதால எந்த ஒரு பிளைன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சாலுமே நம்ம நம்பிடுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்கன்னா தனது மீது இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை மறைக்க எதிர்கட்சி மீது எதிர்த்தரப்புல மீது பல்வேறு போலியான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்துட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு திமுக தரப்புல இருந்து சரியான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறீங்கன்னா அதற்கான ஆதாரத்தை கொடுங்க. தனியார் பள்ளிகள்ல லஞ்சம் வாங்கினான்னு சொல்றீங்களே, கடந்த ஆட்சி காலங்கள்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எவ்வளவு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இந்த மாதிரி அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு, அந்த விழாலாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் சென்னைக்கு எல்லா பள்ளிகளையும் வர வச்சு அங்க இந்த அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய நிலா என்பது நடைபெறுது. ஆனா அன்பில் மகேஷ் என்ன பண்ணிட்டாருன்னா இருக்கக்கூடிய இந்த 7 மண்டலங்கள் எல்லா மண்டலங்களுக்கும் போயிட்டு அந்தந்த பகுதிகளுக்கே போயிட்டு இந்த மாதிரி விழா எல்லாம் நடத்தி முடிச்சிருந்தாரு. சோ அன்னைக்கு இந்த லஞ்சம் கேட்கறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு தனியார் கல்வி நிறுவனங்கள் முன் வந்தாங்களா? இன்னைக்கு ஆதாரமற்ற விஷயங்களை நீங்க பண்ணி காமிச்சிருக்கீங்க. தொடர்ந்து நான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்ற சவாலை திமுக விட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.